राजच्छिद्रयुतोर्ध्वपुण्ड्रमनीषं रामानुजाख्यं मुनिं काषायाम्बरवस्त्रविभकलं कान्तोपवीतत्रयं भाषासंस्तुतवाग्विलासममलं बद्धाञ्जलिं वाक्परं श्रीवत्साङ्कमुखाखिलार्यशरणं श्रीभाष्यकारं भजे। भूतानां प्राणिनश्रेष्ठाः प्राणिनां बुद्धिजीविनः புத்திமத்சு நராசிரேஷ்டா நரேஷு பிராமண ஸ்மிருதாக என்கிற ஸ்மிருதி வச்சனத்தின்படி இறைவனின் படைப்புகளிலே உயிரை கொண்டு இயங்குகின்ற உயிரினங்கள் சிறந்தவை. அவற்றிலும் அறிவின் இயக்கத்தினாலே இயங்குகின்ற மேல்நிலை உயிரினங்கள் சிறந்தவை. அவற்றிலும் அறிந்து ஆய்ந்து இயங்கக்கூடிய மனிதன் மிகவும் சிறந்தவன். அம்மனிதனிலேயும் தன்னை சுற்றியுள்ள பொருள்களை இந்த இரண்டையும் படைத்து இணைத்து இயக்கி வருகின்ற அந்த அடிப்படை ஆற்றலை மூல பெரும்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய முனைப்பை பெறுகின்றவன், அதில் திறத்தை பெறுகின்றவன், அவன் எல்லோரும் சிறந்தவராக அறியப்படுகிறான் என்று இதனுடைய உட்பொருள். மிக விஞ்சிய அறிதல், ஆய்தல், ஓர்தல், தேர்தல் முதலான மனதின் உயர்நிலை செயல்பாடுகளை கொண்டுள்ள மனிதனில் எல்லோரும் ஒரு நிலைப்பாடு உடையவர்களாக இருப்பதில்லை என்பதை நாம் இப்பொழுதே கண்கூடாக பார்க்கிறோம். பொருள் நிலையிலே ஆய்வை உடையார் பலர், அதுபோல் அறிவின் கண் வசப்பட்டு அதை ஆய்ந்து கொண்டிருப்பார் பலர் உண்டு. சிலர் பட்டங்களும் பதவிகளும் பெற முனைந்து கொண்டிருப்பார் உண்டு. இவற்றில் யாரேனும் ஒருவருக்கு எவன் கருவிலே திருவுடையவனாய் கமலக்கண்ணனுடைய கடைக்கண் நோக்கினாலே வரிக்கப்படுகிறானோ அப்படிப்பட்டவனே தன்னை பற்றியும் தன்னுடைய மெய்மையான நிலைப்பாட்டை பற்றியும் அறிவதற்கு முற்படுவான். அவனே அதை அறியவும் செய்வான். இதை ஜாயமான கட்டாட்சம் என்று சொல்வார்கள். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹ சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று எம்பெருமான் எவனை கருவிலே கடைக்கணிக்கிறானோ அப்படிப்பட்டவனே சத்துவகுணம் தலைவரை பெற்றவனாயிருப்பான். அவனே இந்த உலகின் கண் இருக்கின்ற பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு மேல்நடை எழுவதற்குண்டான முயற்சிகளை செய்வான். சத்துவகுண நிதியாய் அந்த குணங்களை வளர்க்கின்ற பண்பாளனாயிருக்கின்ற எம்பெருமானை அன்றி அவனுடைய படைப்பிலே இருக்கின்ற முக்குணங்களின் கலவைகளாயிருக்கின்ற பிற தேவதையர் அவனை நோக்கினாலோ அவனுடைய மனம் கலக்கத்தை பெற்று இருப்பதாய் மறுபடியும் ஜென்ம பரம்பரைகளிலே தோல் மாறி பிறந்து பிறந்து உழந்து இருப்பதையே தரும் என்பதையும் பஷ்யத்தேனம் ஜாயமானம் பிரம்மருத்ரோதவா புனः ரஜசா தமசா சாஸ்ய மானசம் சமபிப்ளுத்தம் என்கிற பிரமாணத்தினாலே அதை மற்றொரு முறையினாலும் அறுதியிட்டு இருக்கிறார்கள் நூல்வல்லோர். அந்த அடிப்படையில் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே என்கின்ற கண்ணன் திருவாய்மொழியின்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் எவரேனும் ஒரு சிலரே நாம் வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உண்ணுகின்ற முறைகளையும் உண்ணப்படுகின்ற பொருள்களையும் பயிரிடுதல், விளைவித்தல், அவற்றை பெருக்கம் செய்தல் முதலானவற்றையும் ஆடை அணிகலன்களிலேயும் இருப்பிடங்களை கட்டுமான பணிகளிலேயும் நகர நிர்மாணங்களிலேயும் இன்னும் வானவியல் வல்லுநர்களாக இருந்து அவற்றை ஆய்வோரும் கோள்நிலை ஆய்வோரும் உலகியல் நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வோரும் இப்படி அறிவின் கண் வயப்பட்டு சம்ஞான பிரஜான விஞ்ஞானம் என்று வேதம் சொன்னபடி தன்னை ஆய்கின்ற அறிவாகிற சம்ஞானமும் தன்னுடைய புறநிலைகளில் காணப்படுகின்ற ஜடப்பொருள்கள் எல்லாம் ஆய்கின்ற விஞ்ஞானமும் இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற பரமச்சேதனான எம்பெருமானை ஆகின்ற பிரஜானமாகிற இந்த மூன்றிலேயும் அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முடிவில்லாத பரம்பரை சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆய்வின் கண் சென்றவர்கள் அனைவரும் இதை நிலைப்படுத்தி ஓர் உருவாக சமைத்து தொகுத்து நிலைநாட்டினார்கள். அதற்குத்தான் மதம் என்று பெயர். மதம் என்பது அறிவு தொகுப்பு. மதம் என்று நாம் செருக்குக்கு சொல்கின்ற அந்த மதம் வேறு, மதம் வேறு. மதம் என்பது அறிவு தொகுப்பு. மன ஞானே அவபோதனே என்கிற தாதுக்களிலிருந்து பிறந்தவையாய் அவை அறிவு தொகுப்பு. தத்துவம் என்கிற மெய்ப்பொருள்கள், அந்த மெய்ப்பொருள்களை ஆய்ந்து உண்மை நிலையை அறிகின்ற வழிமுறைகளாகிற ஹிதம், அவற்றை அடைவதனாலே வரக்கூடிய பேறு என்கிற புருஷார்த்தம், இந்த மூன்றையும் அறிவிக்கின்ற, அதாவது அறிந்தோரால் அறிவிக்கப்படுகின்ற, உணர்ந்தோரால் உணர்விக்கப்படுகின்ற அறிவு தொகுப்பிற்கே மதம் என்று பெயர். இப்படி உலகம் முழுவதும் கிரேக்கர்களானாலும் சரி,
மேலை நாடுகளில் உள்ள பல்வேறு பிரிவினர்கள் பல்வேறு முறைகள் ஆய்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத நாட்டிலே தத்துவமும் மெய்ப்பாடியலும் இறையியலும் உயிரியலும் மூலவியலும் இப்படி எல்லா வகையான அறிவுகளுக்கும் மூலக்கிழங்காய் முதற்பிறப்பிடமாய் அமைந்திருக்கின்ற நம் நாட்டிலேயும் பல நூல் வல்லார்கள் பல முறைகளிலே ஆய்ந்து தனக்கு ஏற்ப தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப மதங்களை நிறுவியிருக்கிறார்கள். இவற்றிலே எவராலும் செய்யப்படாது இயல்பாகவே இருக்கின்ற ஒரு பொருளும் உண்டு, நம்மால் செய்யப்பட்டதும் உண்டு. அதாவது வெண்மை நிறம் இந்த இடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இந்த வெண்மை நிறமானது இதற்கு முன்பு இங்கு இருந்ததில்லை. இதை கட்டியவன் இதற்கு மேலே இந்த வெண்மை நிறத்தை ஒரு பூச்சாக கொடுத்திருக்கிறான். இதற்கு சோபாதிகம் என்று பெயர். ஒரு உபாதியினாலே வண்ணம் பூச்சுவதனாலே வருவது. இதே கொக்கினுடைய இறகு இருக்கிறது, அல்லது அன்னப்பட்சியினுடைய அன்னப்பறவையினுடைய இறகு இருக்கிறது, அதிலேயும் வெண்மை இருக்கிறது. அது அதனுடைய இயல்பிலே துளபத்திற்கு நறுமணம் போலவும் அன்னத்தின் இறகுகளுக்கு வெண்மை போலவும் அது அதனுடைய இருப்பது. அதுபோல மெய்ப்பொருளும் நாம் நம்முடைய குறுகிய அறிவினாலே தேஷாம் தேவத்வ தேவ ரிஷித்வாதி புண்ணிய ஹேது பூத என்று கண்ணன் சொல்வது போல தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் இருப்பதற்கு ஏற்றவாறு அவர்கள் புண்ணியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு மயா தத்தம் ஞானம் பரிமிதம் அத்தஸ்தே பரிமித ஞானாக மத் ஸ்வரூபாதிகம் யதாவன் நஜானந்தி என்று கண்ணன் கீதையிலே, ஏ அர்ஜுனா, என்னை தேவரும் முனிவரும் அறிவார், நான்முகன் செஞ்சடையான் என்றிவர்கள் எம்பெருமான் தன்மையினை யாரறிகிற்பார் பேசியன் என்றார் ஆழ்வார். தனக்கும் தன் தன்மை தெரிவறியானை சோங்க வேத திவான வேத என்று வேதம். ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், முன்வினைகளில் வயப்பட்டு அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு குறுகிய அறிவையும் ஆற்றலையும் படைத்திருக்கின்ற அவர்கள் எல்லையற்ற எம்பெருமானுடைய பெருமையை எப்படி அறிந்து பேச முடியும்? அதாவது அறிவின்மையினாலே அவனை பேச முடியாதவர் பலர். அதை அறிந்து ஆழங்காட்பட்டு உணர்ச்சி பெருக்கினாலே பேச ப்ரூம கதம் சுவாமயம் என்று அனுகூலர்களிடம் கூட அவனை பேச முடியாதவர்கள் உண்டு. புகழ்வோம் பழிப்போம் என்றார் ஆழ்வார். அதுபோல பேச முடியாதவர்கள் உணர்ச்சி பெருக்கினாலே உண்டு, உள்ளபடி அறிய ஒண்ணாதவராகினாலே பேச இயலாதவர்களும் உண்டு. இப்படி மனிதர்களுடைய அறிவே மிக குறியது, கைமுத்திக்க நியாயம் என்பார்கள். இப்படி தேவர்களும் ரிஷிகளும் கூட அவர்களாலே பெறப்பட்டிருக்கின்ற குறுகிய அளவுபட்டிருக்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்றவாறு பெற்றிருக்கின்ற ஞானத்தை கொண்டு அளப்பரிய பெருஞ்சோதியாய் அழகிலா விளையாட்டுடையாதவனாய் உடையவனாய் இருக்கின்ற எம்பெருமானுடைய உண்மை நிலையினை முழுமையாக பேச முடியாது என்றால் நம்போலியருக்கு சொல்லவும் வேண்டுமா? அதுபோல் மனிதர்கள் தங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்திற்கு ஏற்றவாறு பலவிதமான மதங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பௌருஷேயம் என்பார்கள். இந்த பிரமாணங்களை பௌருஷேயம், அதாவது ஒரு புருஷனாலே செய்யப்பட்டது. புருஷனாகிற வியக்தி தன்னுடைய அறிவினுடைய திறமைக்கு தகுந்தவாறு அவற்றை செய்திருக்கிறான். இதில் விப்ரதிபத்தி என்பார்கள். ஒன்றோடு ஒன்று முரண்பட்டும் வேறுபட்டும் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. கண்கூடாக பார்க்கின்றவற்றிலேயே பல கருத்து வேறுபாடுகளையும் ஒரு முடிவுக்கு வர முடியாமையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். உலகியல் வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே, நம்முடைய மனதின் நுட்ப திட்பங்களிலே நமக்கு தெரிந்தவற்றிலேயே ஒரு இறுதி முடிவுக்கு வர இயலாமையை பார்க்கின்ற பொழுது புலன்களுக்கெல்லாம் எட்டாத இந்திரியாதீத்தமாய் இருக்கின்ற விஷயங்களிலே நமக்கு அதற்கு ஒரு சரியான உபகரணம், ஒரு துணை கருவி அமைய வேண்டும். நாம் அதற்கு அருங்கலமாகவும் அமைய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டுமா? அதுபோல் நம்முடைய இந்த பாரத நாட்டிலேயும் எப்படி வெளிநாடுகளிலே தாமஸ் அக்வினஸ், ஹாப்ஸ், இமானுவேல் காண்ட் இது போன்ற தத்துவவாதிகள் ஏற்பட்டார்களோ அதுபோல் நம்முடைய நாட்டிலேயும் பலவிதமான தத்துவவாதிகள் ஏற்பட்டார்கள். இந்த தத்துவவாதிகளை இரண்டு பெரும் கூறாக பிரித்தார்கள். அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாய், நானே சொன்னேன் நிருபாதிகம் சோபாதிகம் என்ற இரண்டு கருத்தை பெரியோர் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை. அதுபோல் இயல்பாகவே மெய்மையின் தொகுப்பாய் பிரத்யட்சமாகிற புலனுணர்வும் அனுமானமாகிற ஊக உணர்வும், புலன் உணர்வு ஊக உணர்வு இந்த இரண்டிலும் புலப்படாதிருக்கின்ற புலப்படுத்துவதே தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கின்ற மறை என்பார்களே வேதம், புலம் என்பார்கள் அதை. இதுபோல் தன்னுடைய புலன் உணர்வினாலேயும் ஊகத்தினாலேயும் தெரிந்து கொள்ள முடியாதவற்றை புலப்படுத்துகின்ற ஒரு இயல்புடையதாய், எப்பொழுதும் குற்றமற்றிருப்பதாய், தடையுறாத இடையறாத ஆசான் மாணாக்கரின் ஓதுதலாலேயும் பின் ஓதுதலாலேயும் வழுவிலாமல் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்ற பீடு பெற்ற ஒழுகலார் உடையதாய் இருக்கின்றதாய், தனக்குத்தானே பிரமாணமாய் தனக்குத்தானே சான்றாய், இதை வடமொழியிலே
அப்பௌருஷேயத்துவம், நித்திய நிர்தோஷத்துவம், அவிச்சின்ன குரு பரம்பரா பிராப்தி, ஸ்வத பிராமாண்யம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது போன்ற குணங்கள் எல்லாம் உடைய வேதம் என்கின்ற மெய்மைகளின் தொகுப்பு எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றாயிருப்பதாய், எதை கொண்டு பிரமன் படைக்கிறானோ, எதை கொண்டு பரம்பொருளை அறிகிறார்களோ, எத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா பிரத்யக்ஷேணானுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே. நம்முடைய குறுகிய அறிவினாலே அறிய ஒண்ணாது இருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிவிக்கின்றதுனாலே அதற்கு வேதம் என்று பெயர். நம்முடைய தமிழ் வளர்த்த மதுரை இது. அந்த தமிழ் சங்க இலக்கியங்களிலேயும் இதை பெருமைப்படுத்தி கெடுகில் கேள்வி எனவும், எழுதா கிளவி எனவும், செய்யா மொழி எனவும், வாய்மொழி எனவும், ஆரணம் எனவும், நலம் முழுது அழைய புகரரு காட்சி புலம் என்றும் இப்படி இலக்கியங்கள் இவற்றின் பெருமையை பறைசாற்றும். ஆம்நாயம், சந்தஸ், ஸ்ருதி, வேதம் இது போன்றிருக்கின்ற வாக்கியங்களாலே இவற்றை நாம் சாஸ்திரங்களிலேயும் பறக்க காண்கிறோம். இப்படி இருக்கின்ற அப்பௌருஷேயமான, எவராலும் செய்யப்படாத, மாத்ருபித்ரு சகசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம், அதாவது தாயாரும் தகப்பனாரும் மற்றவர்களும் நம்மிடத்திலே அன்பு செலுத்த வல்லவர் அன்றி நமக்கு ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் பெற்றவன் நானே செய்வேன் என்று தகப்பனோ அல்லது என் வயிற்றில் கிடந்தாய் என்று சொல்லி தாயோ செய்வதில்லை. அறிவின் கண் கொண்டு அதை ஆய்ந்து செய்ய முடிக்க திறம்பற்ற ஒரு வைத்தியன், ஒரு மருத்துவன் ஒருவன் செய்வது போல தாயை போன்ற அன்பும், தகப்பனை போன்ற கண்டிப்பும், ஆசானை போன்ற பரிவும், தெய்வத்தை போன்ற பரிபூர்ணமான நம்பகத்தன்மையும், அரசனை போன்ற ஞாபகத்துவமும் எல்லாம் ஒருங்கே அமையப்பட்டிருக்கின்ற இந்த வேதங்களை ஒப்புக்கொண்ட வைதிகர் என்று ஒரு புறம், இதை ஒப்புக்கொள்ளாத பாஹ்யர் என்றதற்கு புறம்பானோர் ஒரு புறம் என்று இந்த மதங்களை இருபூறாக பிரித்தார்கள். சார்வாகமாகிற நிரீஸ்வரவாத மதம், தெய்வத்தை ஒப்புக்கொள்ளாத மதம். பின்பு சௌத்ராந்திக, வைபாஷிக, மாத்தியாமிக, யோகாச்சார என்ற 4 பிரிவுகளை கொண்ட பௌத்த மதம், ஜெயின மதம். பிறகு நையாயிக, வைசேஷிக, சாங்கிய, யோக, பாசுபத என்ற மதங்கள் எல்லாம் இதற்கு புறம்பாயிருப்பவை. பிறகு ஒப்புக்கொண்டு அவப்பொருள் உரைப்பார், ஒப்புக்கொள்ளாதவர் ஒருபுறம், ஒப்புக்கொண்டு அவப்பொருள் உரைப்பார் ஒருபுறம் என்று அதனாலே பல மதங்கள் பிரிந்தன. பாட்ட மதம், பிரபாகர மதம் என்ற பூர்வ மீமாம்சா மதமும், அதற்கு பின் வைதிக மதங்களிலே பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படுகின்ற அப்பௌருஷேய பிரமாணமாயிருக்கின்ற வேதம், பௌருஷேய பிரமாண சிரேஷ்டமாயிருக்கின்ற பிரம்மசூத்திரம், பரம பௌருஷேய பிரமாணமாயிருக்கின்ற பகவத்கீதை, இந்த 3ஐயும் தனக்கு ஆதாரமாக வைத்துக் கொண்டு வைதிக சம்பிரதாயம் என்று உருவாயிற்று. சம்பிரதாயம் என்றால் சமயக் பிரதீயத்தே என்கிற உற்பத்தியின்படி எனக்கு இப்படி படுகிறது, நான் இப்படி கருதுகிறேன், எனக்கு தோன்றியது, நான் சொல்கிறேன் என்றெல்லாம் இல்லாமல், மேலையார் செய்வனகள், முன்னோர் மொழிந்த முறை என்றெல்லாம் பெரியோர் சொன்னபடி வழிவில்லாத பெரியோருடைய வார்த்தைகளை கேட்டு மதித்து அதையே பின்னோர்ந்து செல்கின்ற அந்த நெறிமுறைக்கு சம்பிரதாயம் என்று பெயர். அந்த சம்பிரதாயம் பின்வருமாறு அமைந்தது. அதற்கு பிறகு இந்த சம்பிரதாயங்களிலேயும் சங்கரருடைய, யாதவ பிரகாஷருடைய, பாஸ்கரருடைய 3 அத்வைத்த மதங்களும், விசிஷ்டாத்வைத்தமாகிற எம்பெருமானார் சம்பிரதாயமும், பிறகு துவைத்த மதமும், வல்லபர், நிம்பார்கர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் முதலானவருடைய சுத்தாத்வைத்த, துவைத்தாத்வைத்த, அச்சிந்திய பேதாபேதாதி மதங்களும், இப்படி பல மதங்கள் உருவாகின. இவற்றின் பிற்பகுதியிலே கால கோலாகலத்தினாலேயோ அல்லது சரியான முறையில் ஆசான் மாணாக்கர் உறவும், நெறிமுறையின்படி தத்துவங்களை எல்லாம் பரப்புகின்ற அந்த மாண்பும் மாறிவிட்டதனாலேயோ, அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். காலத்தின் கோலாகலம் என்று சொல்லலாம், கலியுகம் என்பார்கள். இத்தம் கலியுகே, இத்தம் கோரே கலியுகே தர்மோ வனாந்தரம் கதா என்றெல்லாம் பிரமாணங்களில் சொல்லுகின்றபடி கலியுகத்திலே தர்மம் தங்காது என்பார்கள். அப்படிப்பட்ட கலியுகத்துடைய கோலாகலமோ, அந்நிய படையெடுப்புகளால் ஏற்பட்டிருக்கின்ற கலாச்சார மாறுபாடுகளின் காரணமாகவோ மெய்மையான மதங்களுடைய நிலைப்பாடு மாறிப்போய் அவற்றை பரப்புவாரும் சிதறிப்போய் பலவிதமான புது புது தெய்வம் பெயரிட்டு, ஆழ்வார் சொன்னபடி புது தெய்வங்களை பெயரிட்டு புது புது வழிபாடுகளையும் புது புது வழிமுறைகளையும் உருவாக்கி இன்று மெய்மையான ஒரு மதத்தை, மெய்மையான வழிபாட்டு நெறியை, அதற்குரிய பிரமாணங்களையும் நூல் வல்லார்களையும் அந்த நெறி வல்லார்களையும் தேடி தேடி மலைகளிலே சஞ்சீவனியை தேடுவது போல தேடுகின்ற ஒரு நிலைக்கு ஒரு புறம் வந்திருக்கிறது என்பது மெய்மை. எல்லா மதங்களுக்கும் ஒரு பொது கருத்து உண்டு.
இதுவே தொன்மையான மதம், உண்மையான மதம், நன்மை தருகின்ற மதம். இந்த மதத்தை அவலம்பித்து, அதாவது சார்ந்திருப்பவன் மிகவும் பேறு செய்தவனாக இருக்க வேண்டும். ஜென்மாந்தர சகஸ்ர நற்றவங்களாலே இந்த மதத்தை அவன் சேர்ந்திருக்க வேண்டும். ஏனைய பிற மதங்களை சார்ந்திருப்பவர் தன்னுடைய அறிவு குறைவினாலே அந்த மதங்களை சார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நற்கதி கிடைக்காது. இந்த மதத்திற்கின்ற பரம்பரை மிகவும் நம்பகத்துக்குரியது. இவற்றை முழுமையாக ஏற்க வேண்டும். இது போன்று இருக்கின்ற கருத்துக்கள் எல்லா மதங்களுக்கும் பொருத்தமானவை, பொருந்துபவை. பிரச்சாரத்திலே எல்லா கருத்துக்களை சொல்லுபவர்களும் இவற்றைய இந்த அடிப்படை கருத்துக்களை வலியுறுத்தி தங்களுடைய பிரமாணங்களாக, அதாவது தாங்கள் கருதுகின்ற பிரமாணங்களை, தாங்கள் நியாயமெடுபடுகின்ற தர்க்கங்களை எல்லாம் முன்வைத்து வாதிட்டு இவற்றை பரப்புவதும் நிலைநாட்டுவதும் இயல்பு. இப்பொழுது நம்மை போன்றவர்களை அழைத்து எது சத்தியமான மதம், எது பரதேவத்தை என்று கேட்டால், நாம் நாராயணனே பரம்பொருள், வேதமே மேலான பிரமாணம், திவ்ய பிரபந்தமே நமக்கு வைஷ்ணவர்களுக்கு மேலான உபாதயமாக இருப்பது, பரமபோக்கியமாக இருப்பது, கைங்கரியமே மேலான புருஷார்த்தம் என்று நாம் சொல்வோம். இதுபோல அவரவர்களுக்கு அவரவர் கருத்தை கூறக்கூடிய சுதந்திரமும் உண்டு, அதை சொல்வதற்குரிய நிலைப்பாடும் உண்டு. அவர்கள் அதை சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது 3 விஷயங்களை, அதாவது 3 அடிப்படை கருத்துக்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அது எப்படி பிரமாணமாக இருக்கிறது? அவை தர்க்கத்துக்கு பொருந்துகிறதா? யார் வேண்டுமானாலும் ஒரு பொருளை தங்கம் என்று கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் உரைகள் மேலும் அமிலம் மேலும் அவை நிற்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் ஞானிகளுடைய அனுபவங்களாக இருக்கின்ற அமிலத்தின் மேலும், சாஸ்திரங்களாகிற நிகஷம் என்கிற உரைகள் மேலும் நிற்கின்ற கருத்துக்கள் நிலைப்பாடு உடையமாக இருக்கின்றன. மற்றவையெல்லாம் அந்த கருத்துக்கள் கால வெள்ளத்திலேயும் கருத்து வெள்ளத்திலேயும் மறைந்து சிதைந்து ஒழிந்து விடுகின்றன. இப்படி இந்த உரைகளும் அமிலமும் கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் இயம்புவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு நமக்குள்ள இன்னும் ஏற்படவில்லை என்பதனாலும், கலியுகம் என்று பார்க்கின்ற பொழுது இத்தனை பேர், இத்தனை அடியார்கள், முக்கோர் பகவர்கள் இத்தனை பேர் அமர்ந்திருக்க, பேராளன் பேரோதுகின்ற இத்தனை அடியார்கள் இங்கு விற்றிருக்க, எத்தனையோ ஆச்சாரிய பெருமக்களும் இங்கு கூடியிருக்க, கலியுகம் போய் கிதயுகம் வந்ததென்றும் வள்ளுயிர் சாபம் போயிற்று என்றெல்லாம் நாம் சொல்லலாம். என்றாலும் இந்த உலகத்தின் மக்கள் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுதும், உலகத்தின் கண் நடையாடுகின்ற பலவேறு விதமான தகுதி இல்லாத முன்னேற்றங்களும் தகுதி இல்லாத பொருள் நீச்சா மகத்வங்கதாக ராஜா அர்த்தபராயண என்று கலிதர்மத்திலே சொல்வது போல், தாழ்ந்தவையெல்லாம் உயர்நிலை அடைகின்ற இவ்வுலகத்திலே அந்த உலகியல் நிகழ்வுகளிலும் அவர்களுடைய எண்ணிக்கை தரங்களை பார்க்கும் பொழுதும் தரமான ஒரு பொருள் நிலையான ஒரு இடத்தில் வீற்றிருக்க நாம் பெற்றிலோமே, அதை கண்ணுற்ற நாம் பெற்றிலோமே, அதை கண்ணுற நாம் பெற்றிலோமே என்று இருக்கின்ற ஒரு ஏக்கம் நம் மனதை மிகவும் வாட்டுவது இயல்பு. மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே, பொய்யுடை ஒருவன் வாய்வன்மையினால் மெய் போலுமே மெய் போலுமே. மெய்யறிவை உடையவர்கள் தானாக இறங்கி, எளிமை என்று 3 விதமான எளிமை உண்டு. அவனுக்கு புரிகின்ற மொழியிலே சொல்லுவது ஒரு வகை எளிமை, அவனுக்கு புரிகின்ற விதத்திலே சொல்லுவது இன்னொரு வகை எளிமை. அவனுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் ஒன்று, அதே மொழியிலே சொன்னாலும் தொல்காப்பிய மொழியிலே சொல்லாமல் அவனுக்கு புரிகின்ற விதத்திலே அவனை புரிய வைக்க வேண்டும். குழந்தையை கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்ல வேண்டும், சிறிது வளர்ந்தவனுக்கு அந்த விலாசத்தை கொடுத்து அழைத்து செல்ல வேண்டும், பெரியவர்களுக்கு வண்டி வைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று உபச்சார விதிகள் இருப்பது போல, அவரவர்களுக்கு தகுந்தவாறு அவற்றை ஆடி கறக்கிற மாடு பாடி கறக்கிற மாடு என்பது போல அவரவர்களுடைய அறிவு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய கௌரவங்களை எண்ணாமல் சம்பிரதாய கௌரவத்தை எண்ணி எளிமைப்படுத்தி செல்வது 3வது எளிமை. ஆக தன்னுடைய நிலை, தன்னுடைய போற்றுதற்குரிய பாரம்பரியம் இவற்றை விட்டுக் கொடுக்காமல், தன்னுடைய சமய கற்பு நெறியை விட்டுக் கொடுக்காமல் இறங்கி, அதேபோல் மொழியாலும் எளிமைப்படுத்தி, பொருளாலும் எளிமைப்படுத்தி, தன்னுடைய அருளையும் எளிமைப்படுத்தி, மொழி அருள் பொருள் இந்த 3ஐயும் எளிமைப்படுத்தி யாரும் செல்லாத காரணத்தினால் இன்று போய் ஆட்சி செய்கிறது என்பதே உண்மை. அப்பிரதிஷித்தம் அனுமதம் பவதி என்று கண்டிக்கப்படாத பொருள்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டவையாகி இன்று எல்லோரோட அங்கீகாரம் பெற்ற பொருள் எப்படி வளருமோ அதுபோல அது நன்றாக வளர்ந்து ஆட்சி செய்கிறது. இப்படி மதங்களிலே பலவிதமான நிலைப்பாடுகள் இருந்த பொழுது அதிலே எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன? 3 விதமான திருவுள்ளம் எம்பெருமானுக்கு உண்டு. ஆச்சாரிகரத்திலே சொல்வார், கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான் என்று. கலைகளிலே 3 விதமான கலைகள் உண்டு. ஒன்று நாம் ஜீவனம் என்பார்களே, நாம் வாழுகின்ற கலை, அதாவது அக்ஷர சாஸ்திரம், கணித சாஸ்திரம்,
ஜோதிஷ சாஸ்திரம், நிர்மாண சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், அக்னி வித்யா, பூவித்யா, மல்ல வித்யா, இது போன்று இருக்கின்ற இந்த லோகாயத்த வித்தைகள் எல்லாம் இருக்கின்றனவே, அவற்றையும் கலைகளையும் எம்பெருமான் அருளி செய்தான். இவற்றையும் அவனே செய்தான். நாம் வாழ்கின்ற நெறிகளையும் இந்த சதுஷ்ஷஷ்டியாத்மக கலா என்றவர்களை இதுபோல இந்த 64 கலைகளையும் அவனே செய்தான். பிறகு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றனவே, வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, மதுவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி, அவையவை தோறும் அணங்கும் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் என்று இந்த மதங்களையும் தனக்கு ஏற்றவாறு வருவதற்கு தகுதியில்லாத அவர்களை தகுதியை படிப்படியாக அளிக்கும் பொருட்டு அவர் தகுதிக்கு ஏற்ப மதங்களை உண்டாக்கி தன்னை படிப்படியாக குணங்களின் 2 குணங்களாய் இருக்கின்ற ராஜச தாமச குணங்களை கழித்து தன்னை அடையும்படி தானே தன்னுடைய கருணையினால் செய்தான். இது எம்பெருமான் செய்த 2வது செயல். 3வது, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் நல்லதோர் அருள் சொன்னாலே என்றார் ஆழ்வார். தன்னையே காட்டி மருவித்தொழும் மனதை தந்து தீமனம் கெடுத்து இசை வைத்து தன்னுடைய தாளினை கீழ் இருத்துகின்ற அந்த பரமோபகாரம் 3வது. உபகாரம், பரோபகாரம், பரமோபகாரம். நம்மை உலகின் கண் வாழ்கின்ற கலைகளை எல்லாம் அவன் வழங்கியது உபகாரம். அதில் அறிவு சார்ந்து இருக்கின்றவற்றை உயிரை கொண்டு அறியும் பொருட்டு சில மதங்களையும் வழிபாட்டு முறைகளோடும் இவனை பிணைத்து படிப்படியாக அந்த சோபானம் என்பார்களே படிக்கட்டில் ஏற்றியது பரோபகாரம். இதிலே படிப்படியாக தன்னை அறையும்படி, தன்னை அடையும்படி, தன்னை அனுபவிக்கும்படி ததாமி புத்தியோகம் என்று சொன்னபடி அந்த அறிவையும் கொடுத்து ஆற்றலையும் கொடுத்து, யா ஆத்மதா பலதா என்று வேதம் சொல்லும். ஆத்மதா பலதா என்று வேதம் சொன்னபடி தன்னையும் கொடுத்து தன்னை நுகர்கின்ற திறத்தையும் கொடுத்து எம்பெருமான் செய்தது பரமோபகாரம். இதையே ஆச்சாரிய ஹிருதயத்திலே நீர்மையினால் அருள் செய்தான் என்பார்கள். செய்தான், அருள் செய்தான், நீர்மையினாலே அருள் செய்தான். கலைகளை செய்தான் என்பது வாழுகின்ற கலைகள், ஜீவன கலைகள். பிறகு அருள் செய்தான் என்பது இந்த ஜீவாத்மா ஏதாவது வழியிலே பற்றி இந்த ஆத்ம ஜிக்யாசா யாத்திரையை தொடங்கட்டும் என்று அதை துவக்குவித்தானே, அந்த நிலைக்கு பரோபகாரத்திற்கு அருள் செய்தான். தன்னை காட்டியது நீர்மையினாலே அருள் செய்தான் என்றதை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். இப்படி இந்த நீர்மையினாலே கலைகளை அருள் செய்தவன் எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் உண்ணக்கூடிய பொருளையும் உண்ணுகின்ற திறத்தையும் அறிந்து கொடுத்து உண்ணுவதற்கு பசி இல்லாவிட்டால் அவற்றை உற்பத்தி செய்து பசியை தூண்டுவித்து அதற்குரிய மருந்துகளை கொடுத்து தூண்டுவித்து உண்ட பின்பு அந்த குழந்தைக்கு அது செரிக்கும் பொருட்டு அதை செய்து அந்த குழந்தையினுடைய முழு நலத்தை, இதே ஒரு அங்காடியிலே உணவு அங்காடியிலே உணவு விற்பனை நிலத்தில் சென்றால் அங்கு உணவை கொடுப்பார் என்று அந்த உணவிற்கேற்ற பசி இருக்கிறதா, அது உடலுக்கு ஒவ்வாமை ஏதாவது இருக்கிறதா, அது உங்களுக்கு செரிக்குமா, ஏற்படுமா, இது போன்றவற்றை அவர்கள் ஆய்வதில்லை. ஆனால் தாய் அப்படி செய்வது போல எம்பெருமானும் இந்த உலகின் கண் தது ஆத்மானம் சுஜாமியகம் என்கிற இடத்திலே, ஆத்மானம் என்றால் தன்னை, நானே பிறக்கிறேன் என்று சொல்வது போலவும் தனக்கே ஜீவாதுவாய் இருக்கின்ற, தனக்கே உயிரை போன்றவர்களாய் இருக்கின்ற தன்னுடைய அடியார்களை பிறப்பிக்கிறேன் என்று 2வது பொருளாகவும் கொண்டு தானும் பிறந்து தன்னுடைய அடியாரையும் பிறப்பித்து இந்த உலகின் கண் சத்தியமான மதத்தை வளர்க்கவும் நிலைநாட்டவும் அருள் செய்தான். அப்படி செய்யும் பொழுதுதான் எல்லா வைதிகர்களோடு ஒரு விலட்சணமாயிருக்கின்ற ஆழ்வார் கோஷ்டி என்று ஒன்று உருவாயிற்று. ஏதோ ஒரு தமிழ்நாட்டின் மூலையிலே இருக்கின்ற தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பிரபந்தங்கள் இது எப்படி ஸ்வேதர சமஸ்த பிரமாண விலட்சணமாயிருக்கும், அவர்கள் எப்படி ஸ்வேதர சமஸ்த பக்த ரிஷி விலட்சண பூத்தராயிருப்பார்கள் என்று இருக்கின்ற கேள்விகள் வைதிகர்களிடத்தில் எழவே செய்யும். நம்பிள்ளை இது போன்றுள்ள ஆட்சேபங்களை ஈடு ஸ்ரீயப்பதியிலேயும் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அவர்கள் காலத்தில் எழுந்த இந்த ஆட்சேபங்களை எல்லாம் விசதமாக சொல்லி அதற்கு யுக்தி தர்க்க நியாயங்களாலே அவற்றை பரிகரித்துள்ளார்கள். எத்தனையோ தேவதைகளை எல்லாம் படிக்கிறோம், அவர்கள் எல்லாம் எம்பெருமானை வழிபட்டு இருக்கிறார்கள். யுககோடி சகஸ்ராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, சிவனும் எம்பெருமானை துதிக்கிறார், எல்லோரும் அவரை வணங்குகிறார்கள் என்று தேவதைகளை பார்க்கிறோம். பின்பு மனு அத்ரி விஷ்ணு ஹாரீத யாக்ஞவல்ய உஷன அங்கிர யம ஆபஸ்தம்ப சம்பர்த்த காத்தியாயன பிருகஸ்பதி பராசர சக்தி புலஸ்திய வியாச சங்க லிகித்த தக்ஷ கௌதம கண்வாதி ரிஷிகளை பார்க்கிறோம். பிறகு பிரகலாதன், நாரதன், துருவன், அம்பரீஷன், பிருத்து சக்கரவர்த்தி, பரீட்சித்து
கட்டுவாங்கன், ருக்குமாங்கதன் இப்படி இருக்கின்ற பெரிய ராஜரிஷிகளை பார்க்கிறோம். இவர்களை காட்டில் இவர்கள் எந்த வகையில் வேறுபட்டவர்கள், இவர்களோடு எந்த வகையில் ஒத்தவர்கள், இவர்கள் எந்த கோஷ்டியில் இவர்களை சேர்க்கலாம், இல்லது எவர்களோடும் சேர்க்க முடியாது என்றால் எப்படி இவர்கள் சிறந்தவர்கள், எங்கனம் வேறுபட்டவர்கள் என்பது முதற்கள். நம்பிள்ளை சொல்லுவது போல ஆழ்வாரை ஒத்தவர் நித்தியசூரிகளிலும் ஒருவர் இல்லை, சம்சாரிகளிலும் இதை போல ஒருவர் இல்லை. சர்வேஸ்வரனும் தன்னுடைய கிருப்பையை பலரிடத்தில் செலுத்திய பொழுதிலேயும் ஆழ்வாரிடத்திலே பரிபூர்ணமாக திருஷ்ணா தத்துவமாக பரிணமித்தது போல மற்றவரிடத்திலே காண்கிலை. ஆகையானே சர்வேஸ்வரன் இவரை போன்ற ஒருவரை கண்டிலன் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆழ்வார். அதாவது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்கிற பதத்தை பார்க்கிறோம். பரமாத்மா பரரை பற்றி சொல்கிறார். கீதையிலே சொல்லும் பொழுது பக்தஹா, யோகி, பண்டிதஹா என்று பல பதங்களை போடுகிறார். அறிவாளி, தேர்ந்தவன், இப்படி பலவிதமான உபசாரங்களை பலவிதமான தன்னுடைய அடியவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார். ஆனால் பரமாத்மாவே ஒருவரை மகாத்மா என்கிறார். நம்மில் பலரை நாம் மகாத்மா என்று வழங்குவதை நாமே பார்க்கிறோம் கண்கூடாக. ஆனால் இங்கு யார் மகாத்மா என்ற பெயரை சொல்வது? அவனை மகாத்மா என்று வெளிப்பது யார்? பரமாத்மா. குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாய், குணக்கடலாய், அரும்பொருள்களுக்கெல்லாம் கொள்கலனாய், அலர்மேல் மகள் உரைகின்ற திருமார்பை உடையவனாய், எண்ணிலடங்காத கல்யாண குணங்களை உடையவனாய் இருக்கின்ற எம்பெருமான் தானே ஒருவரை கௌரவித்து அவர் மகாத்மா என்கிறார். பரமாத்மாவாலேயே மகாத்மா என்று வழங்கப்படுபவர். வாசுதேவ சர்வமிதி, என்னையவே எல்லாமாக கொண்டவன். கனி, காய், கிழங்கு இவற்றையெல்லாம் கொண்டிருக்கின்ற ரிஷிகளை காட்டிலும் தன்னையே தாரக போஷக போக்கியங்களாய் கொண்டு சோறு, நீர், வெற்றிலை என்று என்னை தரிக்கின்ற பொருளாயிருப்பினும், வளர்க்கின்ற பொருளாயிருப்பினும், கழிப்பிக்கின்ற பொருளாயிருப்பினும் எல்லாம் கண்ணனே என்று அவர் அருள் செய்கிறார். அப்படிப்பட்டவனை மகாத்மா என்று சொல்லி சுதுர்லபா, துர்லப என்றால் கிடைத்தற்கரியவன், சுதுர்லப என்கிறார். அந்த உபசர்க்கத்துக்கு என்ன பொருள் என்றால், அர்ஜுனா, பத்தனாயிருக்கின்ற உனக்கு இப்படிப்பட்டவன் கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஆனால் அவாப்த சமஸ்த காமனாயிருக்கின்ற என் போன்றவர்களுக்கே இப்படிப்பட்டவன் கிடைத்தல் அரிது என்று தனக்கே துர்லபமாயிருக்கும் தன்மை உள்ளிட்டே அங்கு சுதுர்லபா இது அவாப்த சமஸ்த காமஸ்ய விஷ்ணோரபி துர்லபத்வாத் சு இதி உபசர்கா தத்ர விநியுஜ்யதே இத்யர்த்தः என்று சுதுர்லபா. அது எப்படி பொருந்துமா? இவர்தான் சத்திய சங்கல்பனாயிற்றே, தடைபடாத விருப்பத்தையும் செயல்பாடும் உடையவராயிற்றே. தன்னுடைய விருப்பத்தினால பெருமாள் இப்பொழுது சங்கல்பித்தால் எல்லோரும் தீர் பொழிகின்ற செஞ்சுடராழியை ஒற்றிக்கொண்டு நெற்றி மேல் நின்றாலும் நிறைமல பாதங்கள் என்று சொன்னபடி திருமண்ணை சாற்றிக்கொண்டு அனைவரும் என்னை வழிபட வேண்டும் என்று சத்திய சங்கல்பனான எம்பெருமான் ஒரு க்ஷணம் சங்கல்பித்தால் அந்த மறுக்ஷணமே உலகம் முழுவதும் அனைவரும் வைஷ்ணவர்கள் ஆகிவிட மாட்டார்களா? பகவத் சங்கல்பத்தினாலே கூடாதது என்ன இருக்கிறது? ஆனால் அஞ்சனா சித்த வசீகரணம் என்பார்கள் மந்திர சாஸ்திரத்திலே. ஒரு பதிவிரதையிட சென்று இந்த மையை உன்னுடைய கணவனுக்கு தடவினால் அதன் மூலமாக அவன் உன்னிடத்தில் மிகவும் அன்பாயிருப்பான் என்று சொன்னால் அவள் அதை விரும்ப மாட்டாள். உண்மையான அன்பை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய குணங்களாலேயும் பண்பினாலேயும் அன்பின் பரிவர்த்தனங்களாலேயும் இயல்பாக ஊறி தோன்றுகின்ற அன்புதான் அவர்களுக்கு உகக்குமே அன்றி ஒரு விசேடித்த ஊடுருவலாலே குழந்தையும் 10 மாதம் வைத்து வயிற்றிலே பெற்றிருப்பதனாலேயே தான் நமக்கு அன்பு இருக்கிறது. திடீரென்று வேண்டி 5வது நிமிடத்திலே மேலிருந்து குதித்த குழந்தையின் மீது இத்தனை அன்பு வராது. வயிற்றிலே வைத்து தாங்கி வளர்த்து ஊரிடம் பார்த்து பாரித்திருப்பதனாலேயே அந்த அன்பு பெருகி இருக்கிறது. அதுபோல் மனிதர்களுக்கு தன் மீது ருச்சி பிறந்து அவனுடைய பாசுரம் கேட்டு இவன் முகமும் உளமும் குளிர்ந்து மகிழ்ந்து இவனை ஏற்று தழுவுகின்ற அந்த பேர் உவகையானது வெறும் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே வராது. இவன் பண்ணி இருக்கின்ற சர்வேஸ்வரன் சிருஷ்டி அவதாராதி முகத்திலே பண்ணி இருக்கின்ற கிருஷிபலமானது இந்த ஜீவகிருத்தியத்தோடு இணைந்து பலிக்கும் பொழுதே எம்பெருமானுக்கு அது உவகை விளைவிக்கிறது என்கின்ற கருத்தினாலே எம்பெருமான் சொல்கிறான், அரே அர்ஜுனா, திருமகளை மார்பிலே வைத்திருக்கின்ற எனக்கு, திருவனந்தாழ்வான் மேல் படுத்திருக்கின்ற எனக்கும் என்னையே எல்லாமாக கொண்டிருப்பவன் கிடைத்தற்கரியவன் என்று வருந்தி சொல்கிறான். முளை கடுத்திருக்கின்ற பசுவானது பாறையிலே பேச்சுவது போல் தன்னுடைய உள்ளக்கடக்கையை கொதிப்பை வெளிப்படுத்த ஆள் கிடைக்காதனாலே அர்ஜுன விஷாதத்தை வியாஜமாக பண்ணி
அது சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத அர்ஜுனிடத்தில் அதை சொன்னது நம் போன்றவர்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் அதை உரைத்திருக்கிறான் என்பதாகும். அப்படிப்பட்ட மகாத்மாவாய் இருப்பவர் நம்மாழ்வார் என்பது. கண்ணன் கீதையிலே பரமாத்மா தானே மகாத்மா என்று கொண்டாடிய அந்த వ్యక్తిயார் நம்மாழ்வாரே. 3 விதமான கருத்துக்கள் அல்லது 3 விதமான உரையாடல்கள், உபதேசங்கள் பொருளற்றவை. ஒன்று தானே தனக்குள் பேசிக்கொள்வது, இன்னொன்று அதில் தெரிந்து தெளிந்தவர்களுக்கு அவர்களை அமர்த்தி அதை சொல்லுவது, மூன்றாவது அதை தெரிந்து கடைபிடிக்காதவர்களுக்கு அதை சொல்லுவது. இந்த 3ம் பொருளற்றவை என்பர் பெரியோர். அதுபோல் திருமந்திரமானது தானே நரனும் நாராயணனுமாய், அதாவது ஆச்சாரியனும் சிஷ்யனுமாய் இருந்து தானே தனக்கு வெளியிட்டதாகினாலே அது பொருளற்றது. சகல லட்சண சம்பன்னையாய் நித்தியான பாயினியாய் இருக்கின்ற பெரிய பிராட்டியாருக்கு சொன்னதுனாலே துவயமும் பொருந்தாது. அனதிகாரியான அர்ஜுனிடத்தில் சொன்னதுனாலே சரமும் பொருந்தாது. இந்த 3 ரகசியங்களும் பலித்தது நம்மாழ்வார் இடத்துல ஆகையினாலே அவரே ஆச்சாரிய சேர்த்தார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அந்த அவதாரத்தினாலே தான் பகவத் பிரசாத லப்த ஞான பரம்பரை என்கிருக்கின்ற அந்த பரம்பரை உண்டாயிற்று. அதை போன்று இருக்கின்ற அதரோடு ஒத்திருக்கின்ற பிற பரம்பரைகள் எல்லாம் ஸ்வயத்தின லப்த ஞான பரம்பரை என்று தன் முயற்சியினாலே நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதயான பகுணாஸ்ருதேன யமைவேஷ பிரணித்தே தேன லப்யா தஸ்ஸைஷாத்மா பிபிருணித்தே தனுஸ்வாமி என்கிற வேத வசனத்தின்படி எவன் மீது எம்பெருமான் நோக்கற்ற கருணையை செலுத்தி தன்னை காட்ட வேண்டும் என்று வரிக்கிறானோ அவனே இவனால் இவன் அருளால் காட்ட கண்டு காட்டவே தான் கண்ட என்று சொன்னபடி தானே கண்டு உணரப்பெறுகிறான். அவனவே உணர்விக்கவும் அதிகாரியாய் இருக்கிறான். அப்படிப்பட்டுள்ள இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் வேதத்திலே பலவிதமான பேதங்கள் உண்டு. வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்கிறான். எல்லா வேதங்கள் என்று சொன்னால் சர்வ சப்தம் அங்க சாக்கல்யம். அது என்னென்ன எல்லா வேதங்கள் என்றால் ஆழ்வார் அதை வேதம் தமிழ் செய்த மாறன் விரிக்கின்றார். ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் ஓத்து, ஓதுவார் ஓத்து எவ்வோத்து எவ்வுலகத்தோத்து எவை ஓத்து எவை எவை ஓத்து என்று பிரித்து ஓத்து எனப்படுவது இப்பொழுது ரிக் யஜு சாம அதர்வனாதி வேதங்களாலே வழங்கப்படுகின்ற 4 பிரிவால் அமைந்த வேதங்கள். ஓதுவார் ஓத்து என்பது அவற்றிலே இருக்கின்ற கான்ம மாத்தியந்தின தைத்திரிய மைத்ராயணிய ஜைமினி தலவகார ரணாயணிய பிப்பலாத சௌனக முதலான சாக்கா பேதங்கள். எவ்வுலகத்து பூ புவ சுவமக ஜனதப்பா சத்தியாதி உலகங்களிலே வழங்கப்படுகின்ற விதவிதமான வேதங்கள் என்னென்ன உண்டோ அவை. எவை என்பதனாலே பிராமண ஆரண்யக உபனிஷத் சம்ஹிதா ரூபமாக இருக்கின்ற இந்த பல பிரிவுகள். இன்னொன்று எவ்வோத்து என்பதனாலே தமிழ்மறை வடமறை என்கின்ற எவ்வகையேனும் அவ்வகை ஓத்தினாலே என்று பொருள். மற்றொன்றினாலே தேவதாந்தர்யாமியாகவும் பகவானை பலவிதமான பெயர்களை கொண்டும் பகவானை சாட்சாத்தாக வரித்தும், அதாவது சாட்சாத் வச்சனம் என்பார்கள், அந்தர்யாமி வச்சனம் என்பார்கள். வேதம் என்பது இருக்கிறதே, வேதம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தகுந்த துணை நூல்களின் உதவி கொண்டு அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களிலே பல இடங்களில் பல தேவதைகளை துதி செய்திருப்பார்கள். அதை சொல்லும் பொழுது இந்த வீடு அழகாக இருக்கிறது என்று சொன்னால் சரி, வீடு ஒரு கட்டடம் அழகாக இருக்கும். இந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அட வீடு ஜடப்பொருளாயிற்று அதற்கேது மகிழ்ச்சி, அப்படி உள்ளுரைவார சொல்லுவது என்று அங்கு பொருள் கொள்வது போல இந்திராதி தேவதைகளை வேதத்தில் அஸ்தானே பிரசம்சை, பொருந்தாத பிரசம்சைகளை செய்யும் பொழுது இது பரமேஸ்வரிய என்கிற தாத்துவின்படியும் அக்ரம் நயதீதி அக்னிஹி முதலான வியுற்பத்திகளின்படி அங்கு எப்படி வீட்டிற்கு மகிழ்ச்சி பொருந்தாது உள்ளுரை பொருளுக்கு பொருந்தும், அதுபோல் இந்த தேவதைகளுக்கு இந்த துதி பொருந்தாதவை ஆகினாலே அங்கு உள்ளுரை இயக்கியாய் அந்தர்யாமையாய் இருக்கின்ற எம்பெருமானை குறிப்பவை என்று பொருள் கொள்ள வேண்டும். சாட்சாதப்பிய விரோதம் ஜெய்மினிஹி, எல்லா பேரும் எம்பெருமானுடைய பெயராகினாலே எல்லா பேரும் அவனிடத்திலேயே பொருந்துவதனாலே அந்நியநாம் நாம் கதிர் விஷ்ணு ஏகையவ பிரகீர்த்திதா என்கிற ஸ்மிருதி வச்சனத்தின்படி எல்லாம் அவர் பெயராகினாலே நேரடியாக பரம்பொருளை கொள்ளுவதில் விரோதமில்லை என்பது ஜெய்மினியின் வச்சனம். அவஸ்திதேரிதி காஷகிருஷ்ணா, பரம்பொருள் எல்லோருக்கும் உள்ளுரை பொருளாகினாலே சொல்லுகின்ற சப்தங்கள் எல்லாம் துவக்கத்தில் சரீரத்தை சொல்லி சரீரியாகிற உள்ளுரை பொருளிடத்திலே முடியும் பரியவசிக்கும் என்கின்ற இந்த கருத்துக்களை கொண்டு வேதங்களிலே பொருள் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால வேதமானது நியாயங்களிலாலையும் தத்துவ விபேதங்களாலையும் ஸ்ருதையோ விபின்னா என்றபடி கலுஷிதமாய் கலங்களாய் இருப்பது. இந்த உப்புக்கடலைத்தான் நம்மாழ்வார் என்கிற காலமேகம் எடுத்து தமிழமுத கொண்டலாய் இருந்து இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அவையினை நமக்கு சிரோபூஷணங்களாகவும்
பரம போக்கியங்களாகவும் பரம பிரமாணங்களாகவும் நமக்கு இருந்திருக்கின்றன. அந்த வகையில் நாம் பெற்ற பேரு எவரும் பெற்றிலர் என்று நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதுபோல் ரிகாதி பேதம் போல என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொன்னது போல ரிக்யஜு சாம அதர்வாதி உட்பிபாகங்களைப் போல உட்பிரிவுகளைப் போல தமிழ் வேதம் ஒரு வகையான வேதமே. அது வேதத்தோடு ஒத்ததாயிருக்கிறது. வேதத்தை காட்டிலும் சில செயல்களில் விஞ்சியதாயிருக்கிறது. வேதத்திற்கு தகுதியான துணை நூலாயிருக்கிறது என்று ஸ்வேதர சமஸ்த பிரமாண வைலட்சண்யத்தை அறுதிவிட்டார்கள். வேதங்களிலே நான் சொன்னது போல குழப்பம் உண்டு. அதே போல புராணங்களிலேயும் ஸ்மிருதிகளிலேயும் நைகோ முனிரியஸ்ய மதம் பிரமாணம் என்கிற வச்சனத்தின்படி சங்கீர்ணா சாத்விகா செய்வ ராஜசாஸ்தாமசாஸ்ததா கல்பா சதுர்விதா புரோக்தா பிரம்மணோ திவசாத்தியே எஸ்மின் கல்பம் துயத் புரோக்தம் எஸ்மின் கல்பே துயத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்ய து மாஹத்யம் தத் ஸ்வரூபேண வர்ணியதே என்று வேளைக்கு ஒரு பேச்சாய், குடிகாரன் பேச்சை போல கலங்கின திசையில ஒரு பேச்சுமாய் தெளிந்த திசையில ஒரு பேச்சுமாய் இருக்கின்ற இந்த மூகையான குணங்களுக்கு ஏற்றவாறு புராணங்களும் தர்மசாஸ்திரங்களும் பிரிந்திருப்பதனாலே அவற்றுக்கும் குழப்பம் உண்டு. இதிகாசங்களாயிருக்கின்ற 5வது வேதம் என்று கொண்டாடப்படுபவையும் கூட எம்பெருமானுடைய மகிமைகளை குடும்ப சண்டைகளோடும் குலப்பெருமைகளோடும் பலவிதமான தோற்றம் ஒழுகலாறு இவற்றோடு சேர்த்து குழப்பி இவற்றை பெருங்காதைகளாக செய்து அசத்பிரஸ்தாவங்களை செய்ததினாலே அவையும் தள்ளத் தகுந்தவை. இந்த எல்லா விதமான தோஷங்களும் நீங்கப்பட்டவையாய் வேதத்தை காட்டிலும் நித்திய நிர்தோஷத்வாதி குணங்களை முழுமையாக தன்னிடத்தில் எம்பெருமானை போன்றே பெற்றுள்ள திவ்ய பிரபந்தம் நமக்கு தலையான பிரமாணம் என்பதை சகல வேத வேதாங்க வேதாந்த பாரங்கத்தராயிருக்கின்ற சுவாமி தேசிகனும் இதை அத்ராசௌ சத்வசீம்னா ஷடமதன முனேகே சம்ஹிதா சார்வபூமி என்கிற ஒரே பதத்தினாலே அடித்து தள்ளினார். எத்தனையோ வேத ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இருக்க பிரபந்தமாகிற பிரமாணங்கள் எதற்கு? நம்மிடத்தில் எத்தனை பிரமாணங்களுக்கா பஞ்சம்? பிற மதங்களைப் போல ஒரு நூல் இல்லையே நமக்கு. அதாவது நம்ம மதங்களுடைய பெருமை எதுவோ அந்த பெருமையே நம்முடைய மதத்தினுடைய தாழ்வுக்கும் இரண்டுக்கும் ஒரே காரணம் அமைந்தது. எம்பார் சொன்னது போல எம்பெருமானுடைய வரம்பு கடந்த சௌலபியமே அவனை அனைவரும் இழக்கைக்கு ஹேதுவாயிற்று என்று சொன்னார். எம்பெருமான் அனைவரும் தன்னை அடைய வேண்டும் என்று இறங்கி வந்தான். பிறகு ஏன் அடையவில்லை என்று வருந்தினால் மிகவும் இறங்கி விட்டாய், ஆகினாலே அவஜானந்தி மூடாகா பரிஜானந்தி தீராகா என்பது போல ஞானிகள் மாத்திரமே உன்னை காண பெற்றார்களே அன்றி மற்றவருக்கு ஏற்ற வண்ணமாக நீ வந்தில்லை, ஆதையினாலே உன்னுடைய முயற்சி தோல்வியுற்றது என்று ஞானிகள் அருளி செய்தார்கள். அதுபோல நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பக்கபலமாய் முழு பலமாய் அதற்கு உயிராய் உணர்வாய் இருக்கின்ற கிரந்தங்கள் ஆச்சாரியார்களுடைய பெருக்கம், அவருடைய திரட்சி, அவருடைய உருவம், அவருடைய தொகுப்பு இவைகளெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய அடிப்படை தன்மைக்கும் பெரும் ஆதாரமாய் இருப்பவை, பெரும் பலமாய் இருப்பவை. ஆனால் அதுவே பலருக்கு கலக்க குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி இதில் அஞ்சுவதற்கும் அகன்று ஓடுவதற்கும் அதுவே காரணமாகிவிட்டது. அதை தகுந்த முறையில் விளக்கி சேர்ப்பார்கள் இல்லாமையினாலே. இவற்றை கண்டு அஞ்சுபவருக்கு அதனுடைய எளிமையை சொல்ல வேண்டும், எளிமையை கண்டு அகலுபவருக்கு இதனுடைய சீர்மையை சொல்ல வேண்டும். இப்படி எங்கெங்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை அணுகாதவனுக்கு எளிமை, அணுகி புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு அதனுடைய சீர்மையும் சொல்ல வேண்டிய இடத்தை சொல்ல வேண்டிய திறத்து அதை சொல்லி சேர்ப்பிப்பார் அமைந்தார் அன்றி நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சி இன்னும் சிறிது தூரத்திலேயே காணப்படும். அதுபோல் இந்த பிரமாணங்கள் எத்தனை கோடி நாம் பெற்றினும் இந்த பிரபந்தங்களாகிற திராவிடாம்நாயத்தினுடைய பெருமைக்கு அவற்றை இணையாக சொல்ல முடியாது. அதுபோல் எத்தனையோ இப்படி சொன்ன போல ராஜரிஷிகளும் மகரிஷிகளும் மந்திர திரஷ்டாக்களும் அமைந்த போதிலேயும் மயர்வர மதிலலம் அருளப்பட்டிருக்கின்ற ஆழ்வார்களை ஒத்தவர் எவரும் இல்லர், ஒத்தாரும் மிக்காரும் இல்லையாய சடகோபா என்று சொல்ல தகும். அப்படிப்பட்டிருக்கின்ற அந்த சம்பிரதாயத்திலே அதை வேத முறைப்படி, அதாவது வேதமானது தனக்கு தகுந்த ஒரு துணை இல்லாமல் அது கலங்கி நின்றது. வேதமாகிற வீதி குப்பை நிறைந்ததாக இருந்த பொழுது அதற்கு வீதி சோதகர்களாகவும் வேதத்திற்கு ஏற்ற கொழுநனாயிருக்கின்ற எம்பெருமானோடு அவனை பூட்டாமல் பிற தேவதைகளோடு தொடர்பு படுத்தியும் நிரீஸ்வரவாதத்தினாலே தெய்வம் இல்லை என்று சொல்லி வேதமாகிற நற்குல மங்கையினுடைய கழுத்தில் இருக்கின்ற மங்களனானை அரித்திருந்த பொழுது அதற்கு எதுக்தய ஸ்திரதி திரையை கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்றபடி அதற்கு மங்களனான் அழித்தவர்களாய் இருப்பவர்களும் வேதமானது என்னுடைய மெய்ப்பொருளை யாரும் புரிந்து கொண்டு என்னை அடையவில்லையே என்று வருந்தி தேம்பி அழுத பொழுது அதனுடைய அந்தர் ஜுரம் அசீசமத் என்றபடி அதனுடைய உள் வெதுப்பினை போக்கியவர்களாம் இருப்பவர்கள் நம்முடைய ஆசான்கள். இப்படி வேதத்தினுடைய உள் வெதுப்பை போக்கியவர்களும்
வேதமாகிற மங்கைக்கு மங்கள நான் அணிவித்தவர்களும், வேதமாகிற வீதியானது பல குதர்க்க விதர்க்கங்களாலே குப்பை படர்ந்து கிடந்த பொழுது அதற்கு சோதகர்களாய் அதை சுத்தம் செய்தவர்களாக இருக்கின்ற ஆச்சாரிய பரம்பரை என்று இரண்டாவது உருவாயிற்று. வைரம் கிடைத்தற்கரியது. அதே போல் இதை பார்த்து இது வைரம் தான், இதை பட்டத்தீட்டு எப்படி அணிய வேண்டும், எப்படி அணிவிக்க வேண்டும் என்று தெரியாதவன் இல்லை என்றால் அதில் ஆற்றில் கரைத்த புலி என்றோ தமிழாரணமே என்று சொன்னது போல இத்தனை ஆழ்வார்கள் அவதரித்தும் இத்தனை பிரபந்தங்கள் செய்த பொழுதிலேயும் அது பொருளற்றவையாயிருக்கும். இல்லை என்றால் தேவாரம் போன்ற பிற மொழி சமய இலக்கியங்களே இதுவும் ஒன்றாக கருதப்பட்டிருக்கும். மொழியியல் வல்லுநர்களாலே, சமயவியல் ஆராய்ச்சியாளர்களாலே இதுவும் ஒரு சமய நூல், இது ஒரு மொழியியல் நூல் என்று இலக்கணத்தை பார்த்துக் கொண்டு இதற்கு பண்பு தொகை, வேற்றுமை தொகை முதலானவற்றை பார்த்துக் கொண்டிருப்பார்களே தவிர இந்த வைலட்சணியமாகிற வேற்றுமையோ தன்னுடைய ஆத்ம சாட்சாத்தமாகிற பண்பு தொகைகளை பார்க்க மாட்டார். அப்படி எம்பெருமானை நாம் இழந்து விடாதபடி நம்மை காத்து நின்றது ஆழ்வார்களும் பிரபந்தங்களும் என்று சொன்னால், இந்த ஆழ்வார்களையும் பிரபந்தங்களையும் நாம் இழந்து விடாதபடி நம்மை காத்து நின்றவர்கள் ஆச்சாரியர்கள். எம்பெருமானாரை சொல்லும் போது ஒரு பதம் சொல்லுவார்கள், அந்த ஒரு பதத்திலே எல்லாம் அடங்கிவிட்டது. மாறன் அடி பணிந்து உய்ந்தவன் என்று. மாறன் அடி பணிந்து உய்ந்தவன் என்றால் மாறன் அடி அவர் பணிந்தார், பிறகு உய்ந்தார் என்று பொருள். அதுல இரண்டு கேள்விகள் வருகிறது. இவர் மாறனடி பணிந்து உய்ந்தார் என்றால் மாறனடி பணிந்ததனாலே தான் உய்ந்தாரா? அப்படி மாறனடி பணிந்ததனால் ஏற்பட்ட உய்வு என்ன? மாறனடி பணிந்து உய்ந்தவன் ராமானுஜன் என்றால் இதை பணியாது உய்யாது போனவர்கள் யார் என்ற இரண்டு கேள்வி இங்கு கேட்க வேண்டும். எத்தனையோ வேதம் வல்லவர்களாக இருக்கின்ற யாதவ பிரகாஷ சங்கராதி மதஸ்தாபகர்கள் எல்லாம் வேதங்களுக்கு பொருள் உணர முற்படும் பொழுது தன்னுடைய குறுகிய அளவுபட்டிருக்கின்ற அறிவு என்று சொன்ன போல் பரிமித்த ஞானத்தினாலே அறிந்ததனாலே அவர்களால் முழுமையான எம்பெருமானுடைய உள்ளக்கடக்கையும் வேதத்தினுடைய உள்ளுணர்வையும் புரிந்து கொள்ள இயலாமல் போயிற்று. எம்பெருமானார் மயர்வர மதிலரம் அருளப்பெற்றுள்ள வேதம் தமிழ் செய்த வன்குருகூர் சடகோபனுடைய அடியை பணிந்ததனாலேயே அவரால் ஸ்ரீ பாஷ்யமும் பகவத்கீதா பாஷ்யமும் வேதாந்த சங்கிரகாதி கிரந்தங்களும் அவரால் பண்ண முடிந்தது. இல்லாவிட்டால் அந்த பொருள் அவருக்கு புரித்திருக்காது. இது முதற் பொருள். இரண்டாவது, அந்த மாறனுடைய அடியாயிருக்கின்ற, அதாவது சத் சம்பிரதாயத்தில் தோன்றியிருக்கின்ற ஆழ்வார்களுடைய சம்பிரதாய அனுயாயிகளாக அவற்றை பின்பற்றுவதாக இல்லாத காரணத்தினாலேயே மத்வ வல்லப நிம்பார்காதி பரமதஸ்தர்களுக்கு அவர்கள் வைணவர்களாயினும் வைதிகர்களாயினும் யாதாத்மியார்த்தம் என்பார்களே அந்த உள்ளுரை பொருள், மெய்ப்பொருள், ஆழ்பொருள், நுண்பொருள், வன்பொருள், தின்பொருள், ஒன்பொருள் அது அவர்களுக்கு புறப்படாமல் போயிற்று. மாறன் அடி பணிந்ததனால் உய்ந்தார். அவருடைய தேனே மலரும் திருப்பாதங்களை பணிந்ததனால நாம் இன்று உய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதற்கு சாரார்த்தம். இப்படிப்பட்டுள்ள மிக பெருமை பெற்றுள்ள இந்த சம்பிரதாயத்தினுடைய பழமையையும் இதனுடைய கடந்த கால வரலாற்றுகளையும் பார்த்தோம். நிகழ்காலத்திலே இன்றைய உலகத்தில் இந்த சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சி நிலை என்ன என்பதை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். பாரதமெங்கும் பலவிதமான மதஸ்தாபகருடைய பல இயக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுவாமிநாராயண சம்பிரதாயம் என்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 கோவில்கள் அவர்கள் உலகமெங்கும் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோவிலும் 500 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள சொத்துக்களை அவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமூக சேவை, கல்வி, மருத்துவம் முதலான பல விதத்திலே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே இன்னும் அது போன்ற ஒரு நிலை இன்னும் வரவில்லை என்பதை நாம் இப்பொழுது குறிக்கொள்ள வேண்டும். பிறகு கௌடிய சம்பிரதாயத்தை பார்க்கிறோம். எல்லா வகையான சம்பிரதாயங்களும் நம்மால் போற்றத் தகுந்தவை. அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு பொருளை அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அசிமிலேஷன் என்பார்கள். ஒரு பொருளை ஒத்துக்கொள்ளுதல், ஒரு பொருளை கௌரவித்தல், ஒன்றோடு கலத்தல் என்பார்கள். அதுபோல எல்லாருடைய அறிவுத்திறனையும் அவருடைய மதங்களையும் அவருடைய அறிவுக்கேற்ப அவர்கள் செய்திருக்கின்ற செயல்களையும் நாம் எப்பொழுதும் அதை மதிக்கவே தலைப்படுவோம். தத்துவ ரீதியில, அதாவது 3 வகையான ஒரு மதம் இழிந்து போவதற்கு, நிலை குலைந்து தளர்ந்து போவதற்கு அறிவியல் அடிப்படையில் ஆய வேண்டும். இத்தனை பிரமாணங்கள் இருந்தும் மற்ற மதங்களிலே ஓரிரு நூல்களை தவிர பிரமாணமே கிடையாது. நம்மை போன்று இத்தனை பிரமாதாக்களும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது, இவ்வளவு விசிஷ்டமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரமேயமும் கிடையாது. இப்படி இந்த 3லேயுமே எந்த சிறப்பையும் பெற்றில்லாத மதங்கள் எல்லாம் நிலைத்து நிற்க
இத்தனை சம்பிரதாயம் ஆச்சாரியார்களும் இத்தனை பெரிய ஒழுகலாருடைய இந்த சம்பிரதாயம் ஏன் வரவில்லை என்பதை எப்படி இந்த உடலை சொல்வார்கள் மெடிக்கல் டெஸ்ட் என்பார்கள், அதுபோல மருத்துவ ஆய்வு போல இதனுடைய செயல்பாடுகளையும் நாம் முறையான ஆய்வு செய்து அவற்றை ஒரு ஆய்வறிக்கையாக நமக்குள்ளே சமர்ப்பித்து அவற்றை எல்லாம் களைந்தறிய ஆவண செய்ய வேண்டும் என்பதே அடியனுடைய வேண்டுகோள். மற்ற மதங்களிலே அவர்களுடைய இயக்கமானது ஒரு ஒருங்கிணைப்பு என்பார்களே, அந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பினாலே அவர்கள் கிராம பிரச்சாரம், பல மொழிகளிலேயும் தன்னுடைய நூல்களை மொழிபெயர்த்தல், அதாவது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று ஆர்வத்தை துவக்குதல், மற்றொன்று ஒருவனுடைய அறிவை துவக்குதல், மூன்றாவது ஒருவனை செம்மைப்படுத்துதல். எல்லா மொழிகளிலேயுமே நம் சம்பிரதாயத்தை குறித்து எடுத்த உடனே ஆச்சாரிய ஹிருதயமோ ரகசியத்திரய சாரமோ உடனே எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய முடியாது. மிகவும் எளிமையாக இதை படித்த உடனேயே பிரச்சாரங்களை பார்க்கிறோம். நீங்கள் துன்புறுகிறீர்களா, உங்களுக்கு அமைதி தேவையா, நீங்கள் வருந்துகிறீர்களா, என்னிடம் வாருங்கள் என்று இருக்கின்ற வசனங்களை பார்க்கிறோம். என்னிடம் ஒருவர் கேட்டார், நிறைய ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கின்றன, ராமகிருஷ்ணா மட்டம், இப்பொழுது பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, அவற்றெல்லாம் பேர் சொல்ல முடியாதபடி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் பெற்றிருக்கின்ற ஒரு வளர்ச்சியை ஏன் இந்த நிலை நின்ற பழமையான ஒரு சம்பிரதாயம் பெற முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு காரணம் நான் சொன்னது என்னவென்றால், இரண்டு விதமான காரணம் பொதுவாக சொன்னேன். முதலில் அவர்களுக்கு ஒரு கருத்து பிடிப்பு கிடையாது, கருத்து கற்போ சமய கற்போ நெறி கற்போ கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒத்துக்கொண்டு அப்படியே செய்யும்படி சொல்வதனாலே அவர்கள் எல்லோரும் ஏற்கிறார்கள், அவர்கள் எல்லாராலும் ஏற்கவும் படுகிறார்கள். நாம் அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும். உயர்ந்த ஒரு பொருளை, தன் குழந்தைக்கு உயர்ந்த அன்னத்தை, அருஞ்சுவை உண்ணும் சோறை கொடுப்பது போல நாம் ஒருவருக்கு பரமாத்மாவை காட்டிக் கொடுக்க வேண்டும், மேலான புருஷத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கும் பொழுது நம்மால் எல்லோரை போலும் எல்லா சரக்குகளையும் நம்மால் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக அவர் சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறார்கள். எப்படி என்றால், கல்வி, கிராமப்புற சேவை, மருத்துவ சேவை, இது போன்றுள்ள செயல்களை செய்கிறார்கள். நம்முடைய மடங்களிலேயும் ஸ்தாபனங்களிலேயும் மடங்களில் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தனித்த முறையில் கூட்டமைப்பாக அதை செய்பவர்களும் இல்லை. இதனால் அவர்கள் மக்களிடத்திலே, ஆகா நாங்கள் வருந்திய பொழுது வந்தார்கள், நாங்கள் நொந்த போது எங்களுக்காக நோன்புற்றார்கள் என்றெல்லாம் அவரிடத்தில் ஒரு இணைப்பு, பாசப்பிணைப்பு உண்டாகிறது. அந்த பிணைப்பை நாம் உண்டாக்க முடியவில்லை. மூன்றாவதாக, நம்முடைய சொற்பொழிவுகள் வந்து உட்கார்ந்திருந்தால், இப்பொழுது உட்கார்ந்து விளாஞ்சோள பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார் என்றால், நாம் கூறுகின்ற எல்லா சொற்களும் யார் சொன்னாலும் ஒரு ஆத்மாவை பற்றி தான் இருக்குமே தவிர விளாஞ்சோள பிள்ளைக்கு என்று ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மடங்களிலேயும் மற்ற இடங்களிலேயும் யோகா பயிற்சி நிலையங்களிலேயும் விளாஞ்சோள பிள்ளைக்கு என்ன மனவாட்டம், அவருக்கு தூக்கம் வரவில்லையா, அவருக்கு மனது வேதனையா இருக்கிறதா, அவருக்கு மறதி இருக்கிறதா, அவருக்கு கோபம் இருக்கிறதா, அந்த கோபத்தை தணிப்பது எப்படி, அப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனை கவனம் செலுத்தி அவன் அன்றாடம் சந்திக்கின்ற உளவியல் மற்றும் அவருடைய சமூகவியல் புறவியல் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தி அவர்களோடு கலந்து பேசி பரிமாறி இருப்பதனாலே ஒரு பிணைப்பை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். நாம் ஜீவாத்மாக்களுடைய ஸ்திதியை சொல்லுவது, மோட்சத்தை அர்ச்சராதிகதியை சொல்லுவது, இவற்றையெல்லாம் அதான் இதுதான் மேலான விஷயம், இவற்றை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் காலத்தோடு, அதாவது பொது கருத்து என்னவென்றால், மக்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கி இருப்பர் என்பதுதான் இதற்கு பொது விதி. எல்லோரும் இறங்கி வர வேண்டும் என்பது இல்லை. ஏறி அமர்வதற்கு ஒருவர், வனமாமலஜியர் சுவாமியார், ஏறி அமர்வதற்கு ஒரு சிலர் இருக்கு, இறங்கி செயல்பட பலர் இருந்து சமூகத்தினுடைய அன்றாட நிகழ்ச்சிகளிலிருந்து நுழைந்து, அதாவது கள்ளன் என்ன செய்வான், குழந்தைக்கு அவன் இனிப்பு பண்டத்தை கொடுக்கிறான், எதற்காக, குழந்தை திண்டு இன்புறவா, குழந்தை விரும்புகின்ற பண்டத்தை கொடுத்து குழந்தையிடமிருந்து தான் விரும்புகின்ற சங்கிலியை பறிப்பதற்கல்லவா. அதுபோல் அவர்கள் விரும்புகின்ற கொடுப்பதை போல கொடுத்து வஞ்சகமாக அவர்களிடத்து நாம் விரும்புகின்ற ஆன்ம நலத்தை நாம் விதைப்போமாக. இது போன்ற நெறியை எல்லோரும் கேட்டு பின்பற்றி எல்லாவிடங்களும் செய்வதற்கு அடியார்களாகிற மெய்த்தவத்தோர் எல்லோரும் அருள் கூர்ந்து நல்லாசி வழங்கி இத்தகைய செயல்கள் இன்னும் தழைத்து பெருகுவதற்கு எங்களை வாழ்விக்க வேண்டும், வழி வகுக்க வேண்டும் என்று வேண்டி, அணியார் பொழில் சூர் அரங்கநகரப்பனை மறையாய நால்வேதத்துள் என்ற மலர்ச்சுடரை திருவடி மலர்களில் அவன் கருணாரூபனாக வந்தால்தான் அவனை எம்பெருமான் என்று ஏற்றுக்கொள்வானாகினால்தான் வந்தான்.